ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரெசில் தமிழ். இந்த வீடியோவில் நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச ரெசில்மேனியா கிக் ஆஃப் மீடியா கான்ஃபரன்ஸை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் நேற்றே போட்டிருக்கணும், பட்டு என்னால் போட முடியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி பார்க்கலாம். மெயின் ஈவெண்ட்டில் நடந்ததை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வராரு. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நான் கோடி ரூட்ஸை கூப்பிட்றேன், அவனை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திடீர்னு அந்த இடத்துல கோடி ரூட்ஸ் வராமல் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. வந்தோடனே அங்கே இருக்கிற மக்களை பார்த்து அக்னாலேஜ் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆஸ் யூஷுவல் அவர் சொல்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கோடி ரூட்ஸ் தான் டிசைட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை, நானும் இங்கே சாம்பியன் தான், எனக்கும் இங்கே சாய்ஸ் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இங்கே யாரை சூஸ் பண்ணுறேன்னா ராக் அப்படிங்கிறாரு. அங்கே ராக்கோட தீம் சாங் வருது, ராக் வராரு. ஸோ ராக் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பேசுவார் இல்லையா, இட் இஸ் சம்மா இஸ் அ ராக் சொல்லிவிட்டு இங்கே ராக் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சாதா டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வர வைக்கிறேன், இங்கே இன்னொருத்தையும் நான் வர வைக்க ஆசைப்பட்றேன், அலுமூஜி கோடி ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ராக் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக் ஸோ அவங்க பிளட் லைனுடைய அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி டிஸ்பிளே பண்ணுறாரு ஸ்க்ரீனில். ஸோ ஒரு ட்ரீயை காமிச்சிட்டு இந்த மாதிரி என்னோடய தாத்தாவும் ரோமன் ரெயின்ஸோட தாத்தாவும் தான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து விட்டாங்க இந்த பிளட் லைனுங்கிற கதையை. ஸோ அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உருவாச்சு. இல்லைன்னா நாங்களே இங்கே ரெசல் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ எங்களோட இது டாப் ஆஃப் த பிஸ்னஸாக இருக்குது. நாங்கள் தான் பார்த்திங்கன்னா எங்களோட பிளட் லைன் தான் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் கம்பெனியே பார்த்திங்கன்னா ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராக் சொல்லுவார். அதுக்கப்புறம் ராக் ரோமன் ரெயின்ஸை கூப்பிட்டு கை கோர்த்துப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடி ரூட்ஸ் வராரு. ஐ மேட் மை டிசிஷன் ஃபார் ரெசில்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ சூஸ் ரோமன் ரெயின்ஸ் ஃபார் த மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஆஃப் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படின்னு சொல்லுவார். ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை பார்ப்பார், பட் ரோமன் ரெயின்ஸை சூஸ் பண்ணிடுவார் கோடி ரூட்ஸு. அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவார், ஏன்னா பெரிய முட்டாளா, இந்த மேட்ச் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது பிஸ்னஸ் டீல் மேட்ச், இது பெரிய மெகா மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நீ என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற, உங்கள் அப்பா மாதிரியே கிறுக்கு பிடிச்சிருச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தப்பாக ஒரு வார்த்தையை விட்டுருவார். ஸோ கோடி ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க. உங்கள் பிளட் லைனை விட்டு ஜே போனானே, அது அசிங்கம் இல்லையா, அது கிறுக்குத்தனமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோடி ரூட்ஸ் ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்லுவார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கோவம் வந்துடும், அந்த ஜாக்கெட்லாம் கழட்டிட்டு கையெல்லாம் முறுக்கிட்டு நிற்பார். ஸோ அதுக்கப்புறம் கோடி ரூட்ஸ் இன்னொன்று சொல்லுவார். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ ரியல் சினிமாவை பார்த்த மாதிரியே இருந்தது. அவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ உங்கள் தாத்தா ரோமனோட தாத்தாவோ ராக்கோட தாத்தாவோட தான் உங்களை நினச்சி அசிங்கப்பட்டிருப்பாங்க நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே தில்லா சொல்லிடுவார் கோடி ரூட்ஸு. ஸோ அந்த இடத்துல ரோமன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உங்களா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் கோடிக்கிட்ட சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் ராக் பலார்னு அரைஞ்சிருப்பார் கோடி ரூட்ஸை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கும். ஸோ 4 பேருமே பார்த்திங்கன்னா அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரோமனும் ராக்கும் ஒரு சைடு இருப்பாங்க. செத்ராலன்ஸ்க்கு உதவியாக பார்த்திங்கன்னா கோடி ரூட்ஸ்க்கு உதவியாக பார்த்திங்கன்னா செத்ராலன்ஸ் வந்திருப்பார். அது முடிய செத்ராலன்ஸ் அமைதியாக இருப்பார். ஸோ இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் செத்ராலன்ஸும் பார்த்திங்கன்னா ராக்கை பிடிச்சி, நீ எங்கள் கம்பெனிக்கெலாம் தேவையில்லை, நீ இல்லாமே நாங்கள் பார்த்துப்போம், நீலாம் உன்னையெல்லாம் யார் வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸும் ராக்கை பார்த்து பேசியிருப்பார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ராக்குக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டுருப்பார். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த முடிவு டபிள்யூடபிள்யூ எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் ராகுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் கோடிக்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ இது இந்த ஃபேன்ஸ் வி வாண்ட் கோடி அப்படிங்கிற ஒரு கிரேஸ் உருவாக்குனனால தான் இந்த மேட்ச் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இல்லைனா இந்த ரோமனுக்கும் ராக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் வச்சுருப்பாங்க, கோடிக்கும் செத்ராலன்ஸுக்கும் வச்சுருப்பாங்க. பட் இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்தனால தான் லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இப்போது ராக் ஹீல்டட் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அவர் ஹீல்டட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்.
அவர் ஃபேஸ் டேன் பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஃபேஸில் இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஹீலில் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் கூட சேர்ந்து ராக்கோ ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டோரி லைன் வந்து பயங்கரமாக கொண்டு போகலாம். ஸோ இது வந்து ரெசல்மேனியாவோட பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கும். கோடி இப்போதைக்கு ராக்கையும் பார்த்திங்கன்னா பிளட் லைனில் சேர்கிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. இப்போ பிளட் லைன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சோலோ சிக்காவாக இருக்கிறான், அப்புறம் ஜிம்மி யூஸோ இருக்கிறான், இப்போது ராக்கும் பார்த்திங்கன்னா ரோமனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு டீமாக தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது பிளட் லைனு. ஸோ ரோமன் பார்த்திங்கன்னா இது வந்து ரெசல்மேனியாவில் கோடி வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்துட்டு 50-50 தான். யார் வேணால் ஜெயிக்கலாம், கோடியும் ஜெயிக்கலாம், ரோமன் ரெயின்ஸும் ஜெயிக்கலாம். ஸோ அந்த இடத்துல என்ன வேணால் ஆகலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு பரபரப்பாக இருக்கும். ஏன்னா ரோமன் வர்சஸ் ராக்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சிடும். ஸோ கோடி வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கு நடந்துச்சுன்னா இது வந்துட்டு ஒரு ஹைப்புள்ள மேட்சாக இருக்கும். கோடி வந்து ஃபினிஷ் பண்ணுவாரா ஸ்டோரி, இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு அந்த லாங்கஸ்ட் சாம்பியனுக்காக போவாரா அப்படிங்கிற ஒரு பரபரப்பு, ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கும். யார் வேணால் ஜெயிக்கலாங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறனால பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை வந்துட்டு எதிர்பார்த்து பார்ப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வாரம் நடக்கிற ஸ்மாக் டவுனில் தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா ராக்கும் ரோமன் ரெயின்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வராங்க. ஸோ இதில் ட்ரிபிள் எச் இன்வால்வ். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செத் ராலன்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஆப்பரண்ட் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. ரெசல்மேனியாவில் எலிமினேஷன் சேம்பரில் மேட்ச் வச்சு அதில் ஜெயிக்கிறவங்க பார்த்திங்கன்னா செத் ராலன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மோதுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து வைக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அவரை பார்த்திங்கன்னா இப்போ WWE வர வச்சுருக்காங்க. பட் அது யார் கூட இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ராக் கூட யார் மோதுறா நல்லாயிருக்கும் ரெசல்மேனியாவில் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்றைக்கி